பள்ளி உணராய் சிவன் மருகாய் நீ பள்ளி உணராய் சிவன் மருகாம் பள்ளி உணராய் நீ தெள்ளிமையாகவே பால்கடல் மீதினில் தாக்குடனுதித்தவா வெள்ளி உதித்திட பள்ளி உணர்த்தவும் வேதநாராயணர் சீதகோபாலர்க்கு கொள்ளியென வந்த வைகுண்ட கோவனே கோவெங்கிரீவளர் ஈசர் மருகோனே வள்ளி மணவாளாம் வளர் செந்தூர் வாரியில் வந்து பிறந்து நல் தெச்சணாம் புகுந்தவா பள்ளி உணராய் சிவன் மருகாய் நீ பள்ளி உணராய் சிவன் மருகாம் வேகமுடனொரு சத்தத்துள்ளாடியே மேதினியோர் கூபகாரங்கள் செய்யவே ஆகாத வேர்களை அக்னியில் தள்ளவும் ஆகின்ற வேர்கூபகாரங்கள் செய்யவும் தாகத்துக்கானதோர் தண்ணீர் கொடுத்து நீர் சஞ்சல நோய் வீணி அஞ்சற்கு தீர்க்கவும் ஏகத்துடன் நாளும் நாராயண வேந்தற்கு எம்பியன வரும் தம்பீரானானவா பள்ளி உணராய் சிவன் மருகாய் நீ பள்ளி உணராய் சிவன் மருகா மூர்க்கன் கலியுக ராசனை தட்டியே முடுமுடுக்கம் செய்த மூர்க்கரை வெட்டியே ஆர்க்கமுடன் பூவி 56 சீமையும் அடக்கி ஒரு சொல்லே குடைக்குள்ளே ஆளவும் காக்க மகாதர்ம கற்பையும் காக்கவே கர்த்தனரி கிருஷ்ணர் புத்திரராய் வரும் தாக்கத்திரம் வளர் வைகுண்டராசரே தருமமதிலுரையும் பொறுமை குல தீரா பள்ளி உணராய் சிவன் மருகாய் நீ பள்ளி உணராய் சிவன் மருகாம் தம்பலமான குரோணி குண்டோமனை தத்தியாய் தில்லை மல்லாலனை சூரனை வம்பு இரணிய ராவண சூரனை மகோதரனான துரியோதன பாவியை வம்பிலும் கம்பிலும் அம்பினால் கொண்டதோர் கோபால கிருஷ்ணரரி குழந்தை வைகுண்டரே நம்பின அன்பர்க்கு உபகாரே சாலியே நாராயணா சீமைக்கு அறிவிதியானவா பள்ளி உணராய் சிவன் மருகாய் நீ பள்ளி உணராய் சிவன் மருகாம் பள்ளிதான் உணர்த்த தேவர் பரிவுடன் கேட்டு வைந்தர் தெள்ளிமை கொண்டராசர் சிந்தையில் அன்பு கூர்ந்து நல்லிய தேவரார்க்கும் நயமுடன் தயமுமீந்து துள்ளியே தகப்பன் பாதம் தொழுதவர் வணங்கி சொல்வார். இங்கே தாலாட்டுகின்றார்கள். சரஸ்வதி லட்சுமி எல்லா தாய்மார்களும் தாலாட்டுகின்றார்கள்.
இங்கே தேவர்கள் எல்லாம் பள்ளி உணர்த்தி விட்டார். இந்த தாலாட்டு பள்ளி உணர்த்தல்ல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ராகத்துல பண்ணியிருக்கிறார். அது வந்து தரைகிட தரைகிட எல்லாமே ராகமே அதில் வரும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய விஷயங்களை சொல்லிட்டுறாங்க. அதாவது வந்து யார் பெற்ற வீரர், அதாவது விஷ்ணு மகாநாதன் அப்படின்னாலும் நம்ம பெற்ற கன்று வீரர் எல்லாமே சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் வந்து எங்கே பெற்ற கன்று, இவர் எங்கே பெற்றார்கள் இவரை, அதை வந்து அகர அகர சிவகோபுர அழகுபதி அதிக பழிகண்டு வந்தவரோ தங்க கோபுரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டுறாரு. உலகம் 14 ஒரு குறைக்குள் ஒரு சொல்லுக்குறை மொழிக்கால வந்தவரோ உலகு அப்படின்னலாம் நிறைய சொல்லிட்டு வர்றாரு. சீமை என்பது இதெல்லாம் நம்ம வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதக்க எல்லாமே சொல்லிட்டு வராங்க இந்த தாலாட்டுகிறான்டார். தாலாட்டு அப்படின்னா என்ன நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிடும். தாலாட்டு அப்படின்னா என்ன? ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து அந்த பிரகலாதன் அந்த அந்த இரணியனுடைய மனைவியோட வயிற்றில் இருக்கும்போது அங்கே நாரதர் வந்து நாராயணா என்ற நாமத்தை சொல்லி தருகின்றார். ஒரு அற்புதமான விஷயங்க அது. நாராயணா எங்கிருந்து அவருக்கு கற்பிக்கப்படுகின்றது? தன்னுடைய கருவறையிலிருந்தே கற்பிக்கப்படுகின்றது. அப்போ அதை வந்து அந்த சொல்லி சொல்லி அதற்கு சுவையை அது அறிந்து விட்டது. அந்த சுவையை அது அறிந்ததுனால தான் அது என்னகின்றது, அது வந்து அப்படியே அந்த தன்னுடைய தந்தை என்று கூட பார்க்காமல் எதிர்க்கின்றது. நீ மட்டுமல்ல இறைவன், எல்லோருமே இறைவன் தான், தூணிலும் துரும்பிலும் எங்கும் இதிலும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அந்த குழந்தை என்ன சொல்லவில்லை, நீ இறைவன் என்று சொல்லுகின்றாயப்பா, நானும் இறைவன் தான் அப்படின்னு அது சொல்லவில்லை. அது வந்து அதுக்கு தான் அடுத்தது அது லேசா ஐயா சொல்லிட்டு அதை வந்துட்டார் அந்த இதுக்கத்துல. இங்கே வந்து இந்த தாலாட்டு அப்படின்றது என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு நாம் ஒரு ஒரு இது ஊட்டுகின்றோம். என்னன்னா, நீ வந்து இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, நீ இதெல்லாம் தாண்ட வேண்டும், இந்த கேடுகள் எல்லாம் இருக்கின்றது, இதெல்லாம் நீ வந்து கழித்து வர வேண்டும், அழகாக கழித்து வர வேண்டும், உன்னுடைய அந்த அக இயல்பால் நீ எல்லாம் கழித்து வர வேண்டும் என்று அற்புதமா பாடுகின்றதா அந்த தாலாட்டு. இதுல வந்து சரி தாலாட்டு பாடிட்டாங்க. அடுத்து வந்து பள்ளி உணர்த்துறாங்க பாருங்க. பள்ளி உணர்த்தல வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த சந்தேகம் உண்டு. என்ன பள்ளி உணர்த்தல அப்படின்னா, பள்ளி உணராய் சிவமருக அன்னி பள்ளி உணராய் பால்கடல் மீதில் தாக்குடன் உதித்தவா தன்னாலே நமக்குள்ளாலே பால்கடல் வெள்ளை உள்ளத்தில் உதித்தவான் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். வெள்ளி உதித்திட பள்ளி உணர்த்தவும் வேத நாராயணருக்கு சீதகோபாலுக்கு கொல்லி என வந்த வைகுண்ட கோனையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். இங்க பாருங்க, வேகமுடன் ஒரு சத்தத்துள்ள ஆடிய மேதினியோர்க்கு உபகாரம் செய்யவே ஆகாத பேர்களை அக்னியில் தள்ளும். எந்த ஆகாத பேர்? யார் ஆகாத பேர்? அதை வந்து இந்த பள்ளி உணர்த்திலே நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அது கருக்குன்னு குத்துறது இந்த வார்த்தை தான். ஏன்னா யார் ஆகாதவர் இந்த உலகத்துல? யார் ஆகாதவர், யார் ஆகின்றவர்? ஆகாதவர்கள் நம்ம அக்னியில தள்ளிவிட முடியுமா? நம்ம தள்ளிடலாமா? இல்ல ஆகின்றவர்களுக்கு வந்து உபகாரம் நம்மளால செய்ய முடியுமா? யாரையும் தள்ளவும் முடியாது, யாரும் யாருக்கு உபகாரம் செய்யவும் முடியாது. இங்கே இந்த பள்ளி உணர்த்தல் தேவர்கள் அற்புதமாக பாடினாலும் இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆகாத எண்ணங்களை அக்னியில் தள்ளவும், ஆகின்ற எண்ணங்களை நாம் சரியாக கொண்டு செல்லவும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து என்னன்னா, அந்த சில விஷயங்கள் வந்து நாம் என்ன செய்யணும், அந்த அகஞானம் ரொம்ப முக்கியமானது இதுக்கு. ஏன்னா நீங்க ஆகாது, நான் இது நிறைய டைம் நான் அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பள்ளி உணர்த்தல் ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி படிக்கிறது ஒண்ணு. படிக்கும் போதெல்லாம் எனக்கு கருக்குன்னு குத்துற ஒரு விஷயம் இதுதான். ஆகாத பேர்களை யார் ஆகாத பேர் இந்த உலகத்துல சொல்லுங்க? யார் ஆகாதவன்? யாருக்கு ஆகாது, யாருக்கு எப்படி நமக்கு ஆகாதுன்னு அவங்க இன்னொருத்தருக்கு ஆகுன்றவங்களாம் இருக்கும், இல்லை இன்னொருத்தருக்கு உதவி பண்ணவங்களா இருக்கும். நம்ம அவங்கள நீங்க ஆகாதவர்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆகாத பேர்களை அக்னியில் தள்ளவும் ஆகின்ற பேருக்கு உபகாரம் செய்யும். நிஜமா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு வந்து இந்த வரிகளை படிக்கும் போதெல்லாம் எனக்கு மனம் கருக்குன்னு. ஆனா அந்த ராகத்துக்காக நம்ம அப்படியே படிச்சுட்டு வரோம். அதன் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டால், இப்போ வந்து ஒரு குழந்தையை தாளாட்டும் போது, இல்லை ஒரு குழந்தை வந்து தூங்கும் போது நாம் இதை படித்தால், யாரை அந்த குழந்தை வந்து அக்னியில் போடும்? யாரை அந்த குழந்தை வந்து இது காப்பாற்றி கொண்டு செல்லும்? இல்லையா? ஆகாத பேர்களை அக்னியில் தள்ளும், ஆகின்ற பேருக்கு உபகாரம். என்ன உபகாரம் செய்ய முடியும்? நீங்க எந்த உயிர்களுக்கு என்ன உபகாரம் நீங்கள் செய்து விட முடியும்? சொல்லுங்க பாப்பா. யாரு எந்த உயிருக்கு நீங்க என்ன, அதாவது ஒரு உயிருக்கு உபகாரம் அப்படின்றது வந்து நீங்கள் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் உபகாரம். நீ நாமம் போடு, நீ தலையில கட்டு, நீ காவி கட்டு, இதெல்லாம் உபகாரம் கிடையாது. நீ தலையில கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு வந்து நாம் அடிமை என்று அடிச்சாங்க. இன்னைக்கு வந்து நாமெல்லாம் வந்து உயர்ந்தவர்கள். ஏதாவது நம்ம வந்து இன்னைக்கு இங்க யாருமே நம்மளை அடிக்க ஆள் இல்லை. ஏன்னா நம்மளும் வந்து நம்ம ஓட்டு போட்டதான் இன்னைக்கு ஒருத்தன் ஜெயிக்க முடியும். நாமும் மன்னர்கள் தான். நம்ம அடிமை என்று அடித்த காலத்துல ஐயா தலையில கட்ட நானும் மன்னன் தான் அப்படின்னு கட்ட சொன்னார். இன்னைக்கு நம்ம எல்லோருமே மன்னர்கள் தான்.
அப்போ வந்து நாம் அன்று செய்ததை இன்று நாம் எதுக்காக செய்கின்றோம்? இல்ல, இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு எல்லா விஷயமும் நம்ம கண்டிப்பாவே புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், அதாவது தேவர்கள் தாலாட்டுற பள்ளிவனத்துலங்க. சும்மா நீங்க இதை பாடிட்டே போனீங்கன்னா ஒருத்தர் கேட்கறாங்க, நீங்க உனக்கு யார் ஆகாதவன் சொல்லு, நீ அகதியில போட்டுருவிய ஆகாதவன? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆகாத எண்ணத்தை அக்னியிலே போட வேண்டும். அக்னி என்ன நெருப்புல போட்டு எரிச்சிடலாம். ஆகாத எண்ணம் நமக்கு வேண்டாம், இந்த எண்ணம் எனக்கு ஆகாதது, இது வேண்டாம் என்று நாம் என்ன செய்யணும்? அதை அக்னியில் எரிந்து விட வேண்டும். ஆகின்ற எண்ணம் என்னது? நாம் இறையடிக்கு செல்வதுதான், நமக்கு இறைவனாக நாம் மாறுவதுதான் ஆகின்றது. ஆகின்ற எண்ணத்தை நாம் இறைவனாக ஆகுகின்ற அந்த எண்ணத்தை நாம் பிறருக்கு சொல்ல வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த படிக்கும் போது ஆகாத பேர்களை, இந்த பேர்களை மட்டும் நம்ம கண்டிப்பா எடுத்துடணும். ஆகின்ற எண்ணத்தை ஆகாத, அதான் உண்மை, இதுதான் சத்தியம். நிறைய விஷயங்கள் நான் இப்போ நீங்க என்ன நினைச்ச, என்னடா இது இப்படி சொல்றாங்களே, படிக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன எண்ணம் வருகின்றது, யார் ஆகாது, ஐயோ நம்ம யாரை கொண்டு போய் அக்னியில போடணும்? இதெல்லாம் நம்ம யாருமே யாரையும் அக்னியிலையும் போட முடியாது, யாரும் யாருக்கும் உதவியும் செய்ய முடியாது. அவர்களாகவே தான் வந்தாங்க. எல்லாமே அப்படிதான். அதான் சொல்லுகின்ற அடுத்து பாருங்க, அடுத்து ஆகின்ற உபகாரம் செய்ய, தாகத்துக்கான தண்ணி கொடுத்தல். தாகம் யார் தாகம்னு கேட்டானா நம்ம தண்ணீர் தர வேண்டும். நாம் தண்ணீர் அவர்களுக்காக தாகம் என்று கேட்பது என்ன? அதாவது இங்க சொல்றது அவ்வளவு பாருங்க, இது தாகத்துக்கான தண்ணீர் கொடுத்தவும், சஞ்சல நோய்பிணி அஞ்சலுக்கு தீர்க்கவும். சஞ்சல நோய்பிணின்னா என்ன? நமக்கு என்ன நோய் சொல்லுங்க? என்ன நோய் இந்த மனிதனுக்கு? என்ன நோய்? மாயை என்ற நோய் தான் நோய். அவன் வந்து நான் எல்லையற்றவன் என்பது அவனுக்கு தெரிவதில்லை, அவன் இறைவன் என்பது அவனுக்கு தெரிவதில்லை. நாம் வந்து இந்த அணுவிலிருந்து 81 கோடி பிறவிகள் நமக்குள்ளால இருக்கின்றன, 81 ஞாபகம் நமக்குள்ளால இருக்கின்றன, 81 கோடி ஞாபகங்கள். அந்த 81 கோடி ஞாபகங்களும் என்ன செய்கின்றது? நீ இறைவனாக வந்து விட என்று சொல்லுகின்றது. அதை நாம் தெரியாமல் மாய வலையில் சிக்கி கொண்டிருக்கிறோம். அதான் நோய் பிணி. அதான் சொல்லுகின்றார் ஐயா, சுயசரிதத்தில் சொல்றார், நான் வந்து இந்த மக்களுக்கு வந்து நான் என்ன நோய் நொடி தீர்க்கிறேன்னு தான் என்கிட்ட வர்றான், அந்த பிறவி பெணியை நான் தீர்க்கின்றேன் என்று எவனும் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு ஐயா வருந்துகின்றார் தன்னுடைய சுயசரிதையில். இல்லையா? யாருமே அந்த பிறவி பிணிக்கு என்ன படி என்பதை கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுகிறாதான் ஆகாத இது சஞ்சல நோய் விட அஞ்சருக்கு தீர்க்கவும். எந்த அஞ்சருக்கு? ஏகத்துடன் ஞாலும் நாரணவேந்து. ஏகம் ஒரு பரம் அப்படின்னா இந்த எல்லாம் தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்ற, அதான் ஏகம் அப்படின்னு சொல்றது. ஏகத்துடன் நாரணவேந்து எம்பி என வரும் தம்பிரான் ஆனவா பள்ளிவனரா எல்லாம் சொல்லிட்டு மூர்க்கன்கள் ஈகர் எல்லாம் எல்லாமே யாரை கொண்டு எல்லாமே சொல்லிட்டு வர்றார். இந்த பள்ளிவனத்துல எல்லாமே சொல்லிடுறார். ஆனா சில விஷயங்கள் குதறுகின்றது. ஏன்னா நமக்குள்ளால இருக்கின்ற தீய எண்ணம் தான் அது, வேற எதுவுமே இல்லை. அதையெல்லாம் நாம் தள்ளிவிட வேண்டும் அப்படின்னு தான். அதே போல இங்க இன்னொரு விஷயம் தப்பா சொல்லிட்டாரு பாருங்க. வம்பு இரணிய ராவணசூரனை மகோதரனான துரியோதன பாவி, துரியோதனனை வந்து அம்பு போட்டா கொன்னாங்க. இதுவும் நான் படிக்கும்போது சிந்தனை செய்த ஒரு வரிகள். ராவணசூரனை கெம்பிலும் அம்பினால் கொண்ட கெம்பிலும் அம்பினால் கொண்டவா அப்படின்னு அவனை தண்டத்தில் அடிச்சுதான் கொண்டாங்க பீமன். அதாவது இங்கே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும், ஒரு எழுத்து நாம் எழுதும் போதும் அதை சரியாக எழுத வேண்டும். நான் ஒரு எழுத்து சொல்லும் போதும் சரியாக சொல்ல வேண்டும். ஏன்னா அங்கே அது வந்து ஆன்மீகம் வந்து ஒரு உயிரை அந்த இறை என்ற நிலைக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு படி. இது கவனமா பார்க்கணும். அதான் சொல்லுகின்றார், நம்பின அன்பனுக்கு உபகாரசாரியே நாரணா சீமைக்கு. நம்பின அன்பனுக்கு நான் இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்பதை யார் ஒருவர் நம்புகின்றானோ அவர் எல்லோருமே யார்? ஐயாவின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுங்க. நாராயண சீமைக்கு அருகிறவானவா அப்படின்னு சொல்லிட்டு தேவர் துயரமெல்லாம் தீர்ப்போம் காணென்று சொல்லி மேவலர்கள் போற்றும் விசய வைகுண்டராசர் தகப்பனுட பதத்தில் சரணாமீக பணிந்து புகவரனார் நோக்கி உரைக்கீராரன்போரே என்னை இடேத்தி ரட்சி கோபம்மானே மன்னே பிதாவே மாதாவே என் தாயே
எல்லா விவரமதும் எடுத்துரைத்தீர் எந்தனக்கு. நல்லோரே நானினிதான் நடக்க வீடைதாரும் பண்டு உள்ள ஆகமம் போல் பால்வண்ணர் பெற்றிடும் குண்டர் தட்சணமே கொள்வார்தான் வள்ளியென ஆதியாகமப்படியே அனுப்பி வையும் புவியில் சோதிமணியே சுவாமியேன தொழுதார் உடனே மகந்தனையும் உவந்த முகத்தோடனைத்து கடலின் சிறப்பை கண்டாயோ என்று சொல்லி மகனே உனை விட்டு மறுவூரு வாழ்வேனோ நகமும் சதைவோல் நான் வருவேன் உன் கூட எத்தனையோ கோடி இயல் தருமாம் செய்து உன்னை பெற்றெடுத்தேன் உன் கூட பிறகே வருவேனப்பா. நீ ஒருவன் எனக்கு நிலை என்று காணும் முன்னே தாயெல்லா பிள்ளையை போல் தட்டழிந்தேன் என் மகனே. மகனே உனை கண்டு மனசடவெல்லாம் தீர்ந்தேன் சுகமே போய் வாவெனவே சொல்லி அனுப்புவனும் உன் கூட நானும் ஓடி வருவேனப்பா. உன் என் கூட உன் தாயும் ஏகி வருவாள்கான் என்று தாய் தகப்பன் இவர்கள் வழி கொள்ளவே கண்டு வைகுண்டர் கனமாய் மனமகிழ்ந்து நீங்கள் வருவதுதான் எனக்கு வெகு சந்தோஷம். தாங்கி வருவேன் தாமியேன் உங்கள் வாதமதை. அப்போது நாராயணர் மகவை மகனை ஆவி மிக இப்போது என் மகனே இயம்புகிற புத்தியை கேள். சீமையது காண செல்வோம் காணுன் கூட வாய்மை மகனே வருவோம் உன் கண்காண. மகனே நீ நடக்க வைகுண்டா வைகுண்டமென உகமீரேழுங்கான உரைத்து விடு யாமமது முன்னடந்து யாமோ மொழிந்து நட என் மகனே. பின்னடந்து நானோ யாமோ வீசகாமல் நடத்தி வைப்பேன் மகனே. நல்ல மணி மரகதமே அடர்த்தி விட்ட யாமமது அனுப்போலோ பிசகாமல் காட்டுவிப்பேன் மகனே. கண்ணே நீ முன்னடனி தாட்டிமையாய் உன்வாக்கால் தானுரைத்த யாமமெல்லாம் நடத்தி வைக்கவாரேன் என் மகனே உன் பிறகே. கடல் தீரை வாய்பதிகை
கண்டு சென்று தானீருனி தண்ணீர் மண்ணீந்து தானிருவோ என் மகனே கண்ணில் ஒரு காணும் கைக்குள்ளொரு கிள்ளை வரும் பகைவன் மடிவான் பைங்கிள்ளை அங்காகும் உகவன் வருவான் ஒருவன் அறிவான்கான் பகவான் சுழற்றும் பாருலகமும் பழுக்கும் அகங்காணும் பாந்தள் அஞ்சாச்சரம் காணும் மூர்சிரசு இசிரசு முகாசிரசு முன்காணும் பார்சிரசு கண்டு வாரேனன் பாலகனே திகையாதே முன்னடனீ சந்தமுனீதன் கூட பகையாதே என் மகனே பஞ்சவரை காத்து கொள்ளே அஞ்சு பூ கொண்டு ஆசாரம் செய்தோர்க்கு வஞ்சகமில்லாத வாழ்வு கொடு என் மகனே மகனே நிவார வழியில் பாவுசு கண்டு தவ முடித்து நீயும் தாண்டீரு என் மகனே என்று வைகுண்டருடன் இசைந்த முனிரண்டு விட்டு கொண்டயச்சு காத்திருங்கோ குண்டருட பக்கமதில் சாட்சியாய் பார்த்திருங்கோ தரணி வளப்பமெல்லாம் காட்சி கொடுத்திருங்கோ கண்ணறியோன் முன்னிருந்து கோபம் காட்டாதையுங்கோ குணமுனிவரே கேளும் சாபம் கோடாதையுங்கோ சாஸ்திர முனிவர்களே நாராயணர் பலங்கள் நன்றாய அறிவீர்களே சீரான பொறுமை செல்வ செய்வது நீர் கண்டிருங்கோ வைகுண்ட மாமுனிதான் வாழும் தலத்தருகே மீகுண்டமாய் மேற்கு மேல் மூலையோர்தனுக்கு வடகீழ் மூலை மாமுனியோர்தனுக்கு இந்த படி காத்து இருங்கோ தருணம் வரை சொந்த முனிவர்களே செல்லும் இவர் கூட என்று முனிகளுக்கு இயம்ப சீவநாதன் நன்று நன்று என்று நன்முனிகள் சம்மதித்தார் உடனேதான் வைகுண்டர் உள்ளமீக மகிழ்ந்து கடலை மிக தாண்டி கரையிலே செல்லு முன்னே தேவாதி தேவரெல்லாம் திருமுறையமிட்டனரே ஆவலாதியாக அபயமிட்ட தேவரெல்லாம் வைகுண்டருக்கே அபயம் முறையமிட்டார் மாதேவர் கைகண்டராசருக்கு காதிலுரை அபயமிட்டார் நாராயணருக்கே அபயம் நாதனுக்கே அபயம் தோரணருக்கே அபயம்
சுவாமி ஓமக்கபையாம். இங்கே அதை வந்து அந்த பள்ளி உணர்த்தல் எல்லாம் பாடிட்டாங்க. பள்ளி உணர்த்தல்லாம் பாடின உடனே இங்கே தேவர் சுகரெல்லாம் தீர்ப்பம்கான சொல்லி மேலோர்கள் ஏற்ப விசய வைகுண்டராசர் தகவனுடைய பத்து சரணம் மிக பிணைந்து அவருடைய தந்தையார் தனக்குள்ளாலே இருக்கின்ற அந்த மனமாகிய அந்த நாராயணனின் பாதத்தில் அவர் விழுகின்றார். வைகுண்டராசர் தகவனிடத்தில் சரணம் மிக பணிந்து கோபுரா நோக்கி உரைக்கின்றார். அன்போரை என்னை ஈடேற்றி ரட்சிக்கும் பெம்மானே, மன்னே பிதாவை மாதாவே என் தாயே, எல்லா விவரமதும் எடுத்துரைத்தீர் எந்தனுக்கு நல்லாரே நான்குதான் அடக்க விடைதாரும் பண்டுள்ள அகமம் போல் பால்வனர் பற்றிடும் குண்டல் தட்சணமே கொள்வார்தான் பள்ளி என ஆதி ஆகமப்படி அனுப்பி வையும் புவியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டார். அதாவது நான் தட்சணத்தில் போய் அந்த தவம் இருப்பதற்காக வெள்ளை உள்ளமாக தவம் இருப்பதற்காக என்னை அனுப்பி வைங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்டாயோ மகனே இந்த கடலின் சிறப்பை அப்படின்னு சொல்லுகின்றார். இந்த எண்ணத்தின் சிறப்பு ஒரு மனிதனின் இது ரொம்ப முக்கியமானதுங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஞாபகம் வச்சு, ஒரு மனிதன் எப்படி அவனுடைய எண்ணம் இருக்கின்றதோ அதுதான் அவனுடைய வாழ்வாக அமைகின்றது. நீ கடவுள் என்று நினைத்தால் நீ கடவுளாகின்றாய், நீ கலியன் என்று நினைத்தால் நீ கலியனாகின்றாய், நீ இதை பாவி என்று நினைத்தால் நீ பாவியாகின்றாய், நீ நான் பணக்காரன் என்று நான் பணக்காரன் ஆக வேண்டும் என்று நினைத்து உழைத்தால் நீ பணக்காரன் ஆவாய், நீ என்ன நினைக்கின்றாயோ அதாக ஆகின்றாய். அதான் இங்கே சொல்லுகின்றார். அந்த ரொம்ப முக்கியமான இடம். அதாவது கடலின் சிறப்பை கண்டாயன் மகனே. அதாவது கடலின் சிறப்பு என்ன, அந்த மனதின் சிறப்பு என்ன, மனம் நமக்கு என்ன செய்கின்றது, மனம்தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கின்றது, மனம்தான் உடல் எடுக்கின்றது. அதுதான் இந்த மகாவிஷ்ணுடைய தங்கை இது சக்தின்னு சொன்னாங்க. ஏன்னா இருவரும் உடன் பிறந்தவர்கள், கூடிய உடைவிட்ட தன்னுடைய மனம் நமக்கு எப்படி இருக்குன்னா அதே போல தான் அந்த உடல் அமைகின்றது. நாம் அந்த மனதை இறை என்ற பரிணாமத்துக்குத்தான் அழைத்து செல்ல வேண்டும் என்றால் நாம் இறை என்ற பரிணாமத்துக்கு செல்வோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் சொல்லிட்டார். அப்புறம் என்ன சொல்லிக்கிறான்னா, மகனே உன்னை விட்டு நான் எங்கேயாவது போனேன், கடவுள் எங்கே இருக்கிறார், நமக்குள்ளால் இருக்கிறார். எங்கே இருக்கின்றார், நம்மளுடைய உயிராக சிவபெருமானாக இருக்கின்றார், நம்முடைய மனமாக விஷ்ணுவாக இருக்கின்றார், நம்மளுடைய அறிவாக பிரம்மாவாக இருக்கின்றார். வேற எங்கேயாவது போக முடியுமா? அவங்க நமக்குள்ளதானே இருக்க முடியும். நமக்குள்ளால் இருந்துதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். சொல்லுகின்றார், உன்னை நான் தாயில்லா பிள்ளையை போல் தட்டு நினைந்தேன் என் மகனே, மகனே உன்னை கண்டு மகிழ்ச்சியெல்லாம் தீர்ந்தேன், சுகமே போய் வாழ சொல்லி அனுப்புவனும், நீ சுகமே போய் வாழ்ந்துட்டு நான் சொல்ல முடியுமா, நான் உங்கள்கிட்ட தானே இருக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு ரொம்ப விஷயங்கள் சொல்லுகின்றார். சொல்லிட்டு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் பாருங்க. 5 பூ கொண்டு ஆசாரம் செய்வோருக்கு வஞ்சகம் இல்லாத வாழ்கோடு என்பது. 5 பூன்னா உடனே நீங்கள் அந்த பிச்சு போல ஒரு 5 பூவை டெய்லி பறித்து கொண்டு கடவுளுக்கு அங்கே கொண்டு வச்ச உடனே உங்களுக்கு வாழ்க்கை தந்துடுவாரா? 5 பூ கொண்டு ஆசாரம் செய்தவருக்கு. ஆசாரம் அப்படின்னா என்ன, ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். 5 அதாவது நம்மளுடைய 5 புலன்களில் வழியாக எல்லாமே நடக்கின்றது. 5 புலன்கள் தான். நம்ம பார்ப்பது வழியாக தான் நமக்கு எண்ணம் வருகின்றது. ஒரு குருடனுக்குவே செடி பச்சையாக இருக்கணும் தெரியுமா? கண் தெரியாதவருக்கு போய் நீங்கள் செடி பச்சையாக இருக்கணும் தெரியுமா? வானம் நீளமாக இருக்கணும் தெரியுமா? தெரியாது. இது என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த நம்மளுடைய நாம் பார்ப்பது மூலமாக ஒரு எண்ணம் நமக்கு வருகின்றது, நாம் கேட்பது மூலமாக ஒரு எண்ணம் வருகின்றது, நாம் நுகர்வது மூலமாக ஒரு எண்ணம் வருகின்றது, வாசனை எண்ணம். அடுத்து நான் பேசுவது மூலமாக ஒரு எண்ணம் வருகின்றது. 4 எண்ணமும் என்ன செய்யறது, மனம் ஒரு எண்ணத்தை அங்கே தரையிடுதோன்னு படைச்சிட்டே இருக்கு. நீங்கள் கண்ணையும் காதையும் வாயையும் மூடி பாருங்க, உள்ளால ஒருத்தர் பேசிட்டே இருப்பார். அதான் நம்ம இன்னொரு வாயோடு வாயால் கட்டுனா ஐயா சொல்லுவார், இன்னொரு வாய் பேசிட்டே இருக்குது நமக்குள்ளால். அந்த வாய் தான் அதுதான் நமக்கு என்ன அந்த அந்த வாயை கொண்டு நாம் அடக்குவது தான் இறைவனை காண முடியும். இறைவன் நமக்குள்ளாலே என்பதை அதை நாம் உணர முடியும். அதான் சொல்லுகிறேன், 5 பூ, இந்த 5 பூ என்ன செய்யணும், ஆசாரம் செய்ய வேண்டும். அதனால் இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான், இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் அப்படின்னு இந்த 5 பூவும் கொண்டு வர வேண்டும். இந்த 5 பூவும் சரியாக நாம் பார்ப்பதெல்லாம் இறைவனாக இருக்க வேண்டும், நான் கேட்பதெல்லாம் எல்லாமே இறை செயலாக இருக்க வேண்டும், நான் பேசுவது அதாவது உடனே அப்படியே அந்த பாட்டை ஐயா அந்த பாடுகளே கேட்டுட்டு இருந்தாருங்க. அது இல்லை. அதாவது நாம் செய்கின்ற எல்லாமே தர்ம செயல், எல்லாமே அகம் பிரம்மாஸ்மி, எனக்குள்ளால இறைவன் என்பதையே நாம் உணர்த்தி கொண்டு வர வேண்டும். அதான் இங்கே முக்கியமான விஷயம். அதான் 5 பூ கொண்டு ஆசாரம் செய்வதற்கு வஞ்சகம் இல்லாத வாழ்வுடன் அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க.